Very pleasant vanakkam to everyone. In this session, I am going to talk about propagation of errors. Propagation அப்படினா பரவுதல், errors அப்படினா பிழைகள். அப்போ propagation of errors அப்படினா பிழைகளின் பரவுதல். Propagation of errors means பிழைகளின் பரவுதல். A number of measured quantities may be involved in the final calculation of an experiment. A number of measured quantities, அளவீடு செய்யப்பட்ட அளவுகள் may be involved அப்படின்னா இந்த இடத்துல ஈடுபடும் அல்லது பயன்படுத்தலாம் in the final calculation of an experiment. ஒரு சோதனையோட இறுதி கணக்கீட்டில். in the final calculation of an experiment அப்படின்னா சோதனையின் இறுதி கணக்கீட்டில். ஒரு சோதனையில் அதிக அளவீடு செய்யப்பட்ட அளவுகள் அல்லது அதிக அளவுகள் அளக்கப்பட்டு இறுதி கணக்கீட்டில் பயன்படுத்தப்படலாம். A number of measured quantities may be involved in the final calculation of an experiment. ஒரு சோதனையில் அதிக அளவுகள் அளக்கப்பட்டு இறுதி கணக்கீட்டில் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. Different types of instruments might have been used for taking readings. Different types of instruments, வெவ்வேறு வகையான அளவிடும் கருவிகள் பயன்படுத்தி இருக்கலாம். might have been used. Different types of instrumentsனா வெவ்வேறு விதமான அளவிடும் கருவிகள். might have been used அப்படின்னா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். எதுக்கு? for taking readings, அளவீடுகள் எடுக்கிறதுக்கு. Different types of instruments might have been used for taking readings. வெவ்வேறு வகையான கருவிகளை பயன்படுத்தி அளவீடு செய்யலாம். Then we may have to look at the errors in the measuring various quantities collectively. Then அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா may have to look at the errors, பிழைகளை மொத்தமாக கருத்தில் கொள்ளணும். எப்படி? in the measuring various quantities, வெவ்வேறு அளவீடுகள் நம்ம அளவீடு செஞ்சோம், அதில் எல்லா வர மொத்த பிழைகளையும் கணக்கில் வச்சுக்கணும். then we may have to look at the errors in measuring various quantities collectively. எனவே அளவிடும்போது ஏற்படும் வெவ்வேறு வகையான பிழைகளை மொத்தமாக கருத்தில் கொள்ள வேண்டும். A number of measured quantities may be involved in the final calculation of an experiment. Different types of instruments might have been used for taking readings. Then we may have to look at the errors in measuring various quantities collectively. ஒரு சோதனையில் அதிக அளவுகள் அளக்கப்பட்டு இறுதி கணக்கீட்டில் பயன்படுத்தப்படலாம். வெவ்வேறு வகையான கருவிகளை பயன்படுத்தி அளவீடு செய்யலாம். எனவே அளவிடும்போது ஏற்படும் வெவ்வேறு வகையான பிழைகளை மொத்தமாக கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா? The errors in the final result depends on. The errors in the final result, இறுதி கணக்கீட்டில் இருக்கிற பிழைகள் யாரெல்லாம் சார்ந்து இருக்கு? The errors in the final result depends on, பிழைகளின் இறுதி முடிவுகள் கீழ்கண்டவற்றை சார்ந்துள்ளன அல்லது இவைகளை சார்ந்துள்ளன. யார? The errors in the individual measurements, தனித்தனியான அளவீடுகளின் பிழைகளை சார்ந்தது.
தனித்தனியான அளவீடுகளில் உள்ள பிழைகளை சார்ந்தது. On the nature of mathematical operations performed to get the final result. So we should know the rules to combine the errors. On the nature of the mathematical operations, எந்த மாதிரி கணக்கீட்டு முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, எதுக்கு? To get final result, இறுதி முடிவை பெறுவதற்கு எந்த மாதிரி கணித செயலிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கணித செயலிகளின் செயல்பாட்டின் இயல்பை சார்ந்து இறுதி முடிவு பெறப்படுகிறது. எனவே பிழைகளை ஒன்று சேர்க்க தேவையான விதிகளை அறிந்திருக்க வேண்டும். ஸோ we should know the rules to combine the errors. பிழைகளை இணைப்பதற்கு அல்லது ஒன்று சேர்ப்பதற்கு தேவையான விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். The various possibilities of the propagation or combination of errors in the different mathematical operations are discussed below. Various possibilities அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா சாத்தியக்கூறுகள், வேரியஸ் அப்படின்னா வெவ்வேறு விதமான சாத்தியக்கூறுகள். எதுக்கு? ஆஃப் தி ப்ரொபகேஷன், பரவறதுக்கு, ஆர் காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ், பிழைகளை ஒன்றிணைக்கிறதுக்கு. எங்கே? இன் தி டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், வெவ்வேறு விதமான கணக்கீட்டு செயலிகளில் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ, கீழே விவாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தி வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் தி ப்ரொபகேஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. மேற்பட்ட கணித செயலிகளின் காரணமாக ஏற்படக்கூடிய பிழைகளின் பெருக்கம் அல்லது பிழைகளின் ஒன்றிணைப்பு ஆகியவற்றின் வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை கீழ்கண்டவாறு விவாதிக்கலாம். Listen please. Error in the sum of two quantities. Errors அப்படின்னா பிழைகள். எங்கே? in the sum of two quantities, இரண்டு அளவீடுகளின் கூடுதலில் ஏற்படும் பிழைகள், இரு அளவுகளின் கூடுதலில் ஏற்படும் பிழைகள். கவனிங்க, del A and del B be the absolute errors in two quantities A and B respectively. ஏன்னு ஒரு அளவீடு செய்கிறோம், B அப்படின்னு ஒரு அளவீடு செய்கிறோம். அப்போ ஏ அப்படிங்கிற அளவீட்டில் நமக்கு வர அப்சல்யூட் எரர், அப்சல்யூட் எரர்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், தனிப்பிழைகள் டெல் ஏன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பி அப்படிங்கிற அளவீட்டில் நமக்கு வர தனிப்பிழை அப்சல்யூட் எரர் டெல் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ மெஷர்டு வேல்யூ என்னவாக இருக்கும்? மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ, ஏயின் அளவிடப்பட்ட மதிப்பு ஏஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது அளவீடு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏங்கிறது எரர். அதே மாதிரி மெஷர்டு வேல்யூஸ் ஆஃப் பி, பியின் அளவிடப்பட்ட மதிப்பு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி, பிங்கிறது அளவிடப்பட்ட மதிப்பு, டெல் பிங்கிறது அதனுடன் சேர்ந்த பிழை. அப்போது கன்சிடர் தி சம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏவையும் பியையும் கூட்டனா சம் ஆஃப் பண்ணால் நமக்கு யார் கிடைப்பா? இசட். இசட் அப்படிங்கிறது யார்? சம் அப்படின்னா கூடுதல். ஏவையும் பியையும் கூட்டனா நமக்கு என்ன கிடைக்குது? அப்போ இசட்டு கிடைக்குது. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இசட்டோட பிழை என்னன்னு எடுத்துக்கலாம். ஏவோட பிழை ஏங்கிற அளவீட்டில் கிடைக்கிற பிழை டெல் ஏ, பிங்கிற அளவீட்டில் நம்ம பெறும் பிழை டெல் பி. அப்போ இசட் அப்படிங்கிற அளவீட்டில் நமக்கு கிடைக்கிற அந்த கூட்டுத்தொகையில் கிடைக்கிற பிழை டெல் இசட்டாக இருக்கும். சரிதானே? சரி, இங்கே பாருங்கள், error del z in z
இசட்டில் அளவீட்டில் வர கூட்டுத்தொகையில் வர பிழை வந்து டெல் இசட். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ இசட்டோட மதிப்பு என்னவாக இருக்கும், இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்டு. தி வேல்யூ ஆஃப் ஏங்கிறது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் தி வேல்யூ ஆஃப் பி இஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. இப்போ அதை எப்படி கூட்டுறது, எப்படி ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு மெயின் ரீடிங்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பிங்கிறது தான் மெயின் ரீடிங்ஸ். அடுத்தது இடையில் யார் இருக்கிறா, ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிட்டால் மீதி யார் இருக்கிறா, எரர், பிழைகள் இருக்குது. அப்போது டெல் ஏ ப்ளஸ் டெல் பி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி நம்ம என்னென்னு எழுதலாம், இசட்டுன்னு எழுதலாமா. அப்போ இசட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் பியை இசட்டுன்னு எழுதலாம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பின்னு எழுதலாம். டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது, டெல் ஏ ப்ளஸ் டெல் பி. அப்போ இந்த டெல் ஏ ப்ளஸ் டெல் பி நம்ம என்னென்னு எழுதலாம், டெல் இசட்டுன்னு எழுதலாமா. தேர்ஃபோர் நமக்கு யார் கிடைக்கிறா, இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணுறோம், என்னென்னு, தி மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் அப்சல்யூட் எரர் இன் தி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். மேக்ஸிமம் பாசிபிள் எரர்ஸ் அப்படின்னா பெருமப்பிழை, ஏற்படக்கூடிய பெருமப்பிழை இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரண்டு அளவீடுகளை கூட்டும்போது கிடைக்கிற பெருமப்பிழை இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, தி சம் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ், ரெண்டு அளவீடுகளோட தனித்தனி பிழைகளோட கூட்டுத்தொகையோட சமமாக இருக்கும். தி மேக்ஸிமம் பாசிபிள் எரர்ஸ் இன் தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர்ஸ் இன் தி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அதாவது இரண்டு அளவுகளை கூட்டும் பொழுது, தி சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரண்டு அளவுகளை கூட்டும் பொழுது ஏற்படும் பெருமப்பிழையானது தனித்தனி அளவுகளின் தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அல்லது கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் இல்லையா. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போது டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் யார், டெல் பி. ஓகேவா, எஸ். எரர் இன் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். எரர்னா பிழை. இன் தி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரண்டு அளவீடுகளுக்கிடையே உள்ள வேறுபாட்டு பிழை. எரர் இன் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரு அளவுகளின் வேறுபாட்டினால் உருவாகும் பிழைகள். டெல் ஏ அண்ட் டெல் பி be the absolute errors in the two quantities A and B respectively. A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு அளவீட்டோட A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு அளவீட்டோட தனிப்பிழைகள் absolute errors del A and del B அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then measured value of A, ஏவின் அளவிடப்பட்ட மதிப்பு A சமம் A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ. அதே மாதிரி மெஷர்டு வேல்யூ ஆஃப் B, Bயின் அளவிடப்பட்ட மதிப்பு B சமம் B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் B.
சரிங்களா? A is equal to A plus or minus del A, B is equal to B plus or minus del B. அப்போ டிஃப்ரென்ஸ்னு வரும்போது மைனஸ் பண்ணணும். அப்போ Z is equal to A minus B. அப்போ Z அப்படிங்கிற டிஃப்ரென்ஸோட எரர் வந்து del Z. Z அப்படிங்கிற டிஃப்ரென்ஸோட எரர் வந்து del Z. சரியா? அப்போது Z plus or minus del Z is equal to A plus or minus del A minus of differenceங்கிறதுனால minus of B plus or minus del B. எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. டிஃப்ரென்ஸுங்கிறதுனால Z plus or minus del Z is equal to என்ன நமக்கு வந்திருக்கு? A plus or minus del A minus of B plus or minus del B. சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணும்? மெயின் வேல்யூ யார்? A ப்ளஸ் பி. இங்கே யார் இருக்கிறா? ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். அப்போ A மைனஸ் பி, இதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்தது காமன் சைன் யார் இருக்கிறா? ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ். மீதி யார் இருக்கிறா? del A மைனஸ் ஆஃப் del B. del A மைனஸ் ஆஃப் del B எரர் வந்து பாசிட்டிவ்லேயும் வரலாம் ஆர் நெகட்டிவ்லேயும் வரலாம். அதனால் del A மைனஸ் del Bங்கிற காமன் சைனை வந்து del A மைனஸ் ஆர் ப்ளஸ் del Bன்னு சொல்லலாம். சம் ஆஃபில் வந்து del A ப்ளஸ் ஆர் மைனஸ் del Bன்னு சொன்னோம். இங்கே டிஃப்ரென்ஸில் என்ன பண்ணுறோம்? del A மைனஸ் ஆர் ப்ளஸ் del B. ஏன்னா பிழைங்கிறது நேர்மதிப்பாகவும் இருக்கலாம், எதிர்மதிப்பாகவும் இருக்கலாம். இப்போது இந்த A மைனஸ் பிங்கிறது யார்? இந்த A மைனஸ் பிங்கிறத நேரடியாக இசட்டுன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு இந்த del A மைனஸ் ஆர் ப்ளஸ் del பிங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். del A மைனஸ் ஆர் ப்ளஸ் del B. இங்கே del Z இஸ் ஈக்குவல் டு del A மைனஸ் ஆர் ப்ளஸ் del B சொல்லலாம். ஆர் del Z இஸ் ஈக்குவல் டு del A ப்ளஸ் del B அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே மைனஸ் ஆர் ப்ளஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? Maximum error in difference of two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantities. Maximum error அப்படிங்கிறது என்னது? பெரும பிழையின் மதிப்பு in difference of two quantities. ரெண்டு அளவீடுகளோட வேறுபாட்டில் வர பெரும பிழைகள் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்? தி சம் ஆஃப் தி அப்சல்யூட் எரர்ஸ் இன் தி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். தனித்தனி அளவீடுகளோட கூட்டு பிழைகளோட தனித்தனி அளவீடுகளோட தனித்தனி பிழைகளோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். இதுதான் வேறுபாட்டுக்கான விதி, கழித்தல் விதி அப்படின்னு சொல்லலாம். இரு அளவுகளின் வேறுபாட்டினால் ஏற்படும் பிழைகளின் பெரும மதிப்பானது தனித்தனி அளவுகளின் தனித்தனி பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். The maximum error in difference of two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantities. இரு அளவுகளின் வேறுபாட்டினால் ஏற்படும் பிழைகளின் பெரும மதிப்பானது தனித்தனி அளவுகளின் தனிப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம். சரியா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் error in the product of two quantities. Sum of two quantities
டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போது ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், எரர் இன் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இரண்டு அளவுகளை பெருக்குவதால் ஏற்படும் பிழை. del A and del B be the absolute errors in the two quantities A and B. A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு அளவுகளோட தனிப்பிழைகள் வந்து del A மற்றும் del Bன்னு எடுத்துக்கிறோம். கன்சிடர் தி ப்ராடக்ட் Z is equal to AB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏவும் பியும் பெருக்கல்ல இருக்குது, ரெண்டு அளவுகளையும் நம்ம பெருக்கிறோம். அப்போ பெருக்கல் தொகை Z சமம் ஏபின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி ஏவோட மதிப்பு என்ன, இதுக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்தி இருக்கோம். A is equal to A plus del A, B is equal to B plus del B. அப்போது Z is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் வேறு விட்டுட்டோமே. A is equal to A plus or minus del A, B is equal to B plus or minus del B. ABங்கிறது மெயின் வேல்யூ, del A del Bங்கிறது எரர்ஸ். அப்படி இருக்கும்போது Z யாராக இருக்கும், Z அப்படிங்கிறது அதனோட பிழை வந்து del Z இருக்கும். அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு Z is equal to ABன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ இசட்டுக்கு பதிலாக Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. Z is equal to AB. அப்போ Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் Z is equal to A ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் A இன்ட்டு B ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் B. இப்போ பாருங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணுறது. மெயின் வேல்யூ யார், ஏபிங்கிறது மெயின் வேல்யூ. அப்போ ஏ இன்ட்டு பி. அடுத்தது காமன் சிம்பிள் யார் இருக்கிறா, ப்ளஸ் ஆர் மைனஸ். டெல் ஏ டெல் பி ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், ஏ டெல் பி காமன் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதுக்கப்புறம் பி டெல் ஏ, ஏ டெல் பி பி டெல் ஏ, அதுக்கப்புறம் யார் காமன் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டாட் டெல் பி. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டிவைடிங் எல்ஹெச்எஸ் பை இசட். எல்ஹெச்எஸ் சைடு இசட்டால் டிவைட் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு பை ஏபி, ஏபியால் டிவைட் பண்ணுறோம். அப்போ யார் கிடைப்பா, எல்ஹெச்எஸ் சைடு இப்போ யார் இருந்தாங்க ஏற்கனவே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ இசட்டால் டிவைட் பண்ணுங்க பை இசட், இசட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இசட்டால் டிவைட் பண்ணுங்க பை இசட்டு, அப்புறம் பை இசட். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணும், ஏபியால் டிவைட் பண்ணுமா, பண்ணலாமா. டிவைடட் பை ஏபி divided by AB, அப்புறம் divided by AB, then divided by AB இல்லையா. இப்போ இந்த ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆகுமா, மீதி யார் இருப்பாங்க, 1. அடுத்தது இதில் இருக்கிற ஏவும் கேன்சல் ஆயிருச்சுன்னா ஏபி பை பி. அடுத்து பியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டெல் ஏ பை ஏ. அடுத்து யார் இருக்கிறா, டாட் ப்ராடக்ட் del A by A del B by B டாட் ப்ராடக்ட். லெஃப்ட் சைடு பாருங்கள், இசட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி யார் இருப்பா,
1. அப்புறம் இங்கே யார் இருக்கிறா? del z divided by z. ஓகேவா? அடுத்து பாருங்க, del a by a, del b by b are both small quantities and their products term del a by a dot del a by b can be neglected. del a by aங்கிறதும் del b by bங்கிறதும் ரெண்டும் என்னது? ஸ்மால் குவான்டிட்டிஸ், சிறிய அளவீடுகள். எனவே their product terms, அதனோட பெருக்கல் மதிப்புகள் del a by a dot del b by b அப்படிங்கிறது நெக்லெக்டட், புறக்கணிச்சிடுறோம். அப்போ மீதி யார் இருப்பா? மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இசட், இசட்டின் பெரும பின்ன பிழை. இங்கே டிவைடட் பையில் இருக்குது இல்லையா, அதனால தான் ஃப்ராக்ஷன். பெரும பின்ன பிழை, இசட்டோட பெரும பின்னப்பிழை. தி மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இசட் இஸ் எவ்வளோ இருக்கும் மீதி? லெஃப்ட் சைடில் இருந்த ஒரு 1ம் ரைட் சைடில் இருந்த 1ம் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த டேர்ம் நெக்லெக்ட் ஆகிடுச்சு. அப்போ மீதி யார் இருப்பா? del z by z is equal to plus or minus of del a by a plus del b by b. அப்போ மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். del a by ஏங்கிறது ஏங்கிற குவான்டிட்டியோட ஃப்ராக்ஷனல் எரர், del b by bங்கிறது b அப்படிங்கிற குவான்டிட்டியோட ஃப்ராக்ஷனல் எரர். del a by ஏங்கிறது a அப்படிங்கிற அளவீட்டோட பின்னப்பிழை, del b by b அப்படிங்கிறது b அப்படிங்கிற அளவீட்டோட பின்னப்பிழை. அப்போ மொத்த பெரும பின்னப்பிழை அப்படிங்கிறது 2 அளவுகளோட பின்னப்பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமம். del z by z is equal to plus or minus del a by a plus del b by b. சரியா? ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? Maximum fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors in the individual quantities. Maximum fractional error அப்படின்னா பெரும பின்ன பிழை. In the product of two quantities, 2 அளவுகளோட பெருக்குத்தொகையின் பெரும பின்ன பிழை is equal to எதுக்கு சமமாக இருக்கும்? sum of the fractional errors, பின்னப்பிழைகளோட கூட்டுத்தொகை. எந்த பின்னப்பிழைகளோட கூட்டுத்தொகை? in the individual quantities, அந்த தனித்தனி அளவீடுகளோட பின்னப்பிழைகளோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். சரியா? The maximum fractional error in the product of two quantities is equal to the sum of the fractional errors in the individual quantities. 2 அளவுகளை பெருக்குவதால் ஏற்படும் பெரும பின்ன பிழையானது தனித்தனி அளவுகளின் பின்ன பிழைகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். சரியா? கவனிங்க. அடுத்து error in the division or quotient of two quantities. பிழைகள் வகுத்தல் 2 அளவீடுகள். error in the division or quotient of two quantities. 2 அளவுகளை வகுப்பதால் ஏற்படும் பிழைகள். ஏங்கிறது ஒரு அளவு, அதனோட பிழை
டெல் ஏ. பிங்கிறது இன்னொரு அளவு, அதனோட பிழை வந்து டெல் பி. Del A and del B be the absolute errors of two quantities A and B. A மற்றும் B அப்படிங்கிற ரெண்டு அளவுகளோட தனிப்பிழைகள் del A மற்றும் del B. அப்போ ABயோட மதிப்பு என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். A is equal to A plus or minus del A. B is equal to B plus or minus del B. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி Z is equal to Z plus or minus del Z. இங்கே நாம் வந்து ரெண்டு அளவுகளை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ A அப்படிங்கிற அளவையும் B அப்படிங்கிற அளவையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ Z is equal to A by B. del Z in is error del Z in Z. Z-ஓட பிழை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா del Z. சரியா? டிவைட் பண்ணலாமா? Z-ஓட வேல்யூ Z plus or minus del Z is equal to the value of A plus or minus del A divided by value of B plus or minus del B. இல்லையா? Z plus or minus del Z is equal to A plus or minus del A by B plus or minus del B. அடுத்து என்ன பண்ணலாம் கவனிங்க. இப்போ ஏபியை வெளியில் எடுக்கலாம். அப்போ நியூமரேட்டர்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் டேர்மு கூட A by Aவை மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் கூட A by Aவை மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் A இருக்குது மல்டிபிள்ஸில். அப்போ வெளியில் எடுத்துடலாம். அப்போ இந்த del A by A அப்படியே இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே A வெளியில் எடுத்துகிட்ட மீதி யார் இருப்பாங்க 1. அப்போ A இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் இந்த டேர்ம் கூட B by Bயை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ரெண்டு டேர்ம்லேருந்து Bயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del B by Bன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம், A by B இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A இந்த டினாமினேட்டர் ஃபேக்டர் நியூமரேட்டருக்கு போகும்போது இன்வர்ஸில் வரும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del B by B ஹோல் இன்வர்ஸ்னு கிடைக்கும். அப்போது லெஃப்ட் சைடில் யார் இருக்கிறா, Z ப்ளஸ் ஆர் மைனஸ் del Z இருக்குது. Z ப்ளஸ் ஆர் மைனஸ் del Z இஸ் ஈக்குவல் டு இந்த A பை பியை நம்ம என்னென்னு எழுதலாம், Zன்னு எழுதலாம். அடுத்தது இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A பை A இருக்கும். இந்த இன்வர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் ஆர் ப்ளஸ்ன்னு மாறும். யூஸிங் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு 1nxன்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி லெஸ் தேன் 1. எக்ஸோட மதிப்பு 1 விட ரொம்ப கம்மி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் என்னங்கிறது 1 ப்ளஸ் nx அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். இப்போ என்ன செய்கிறது, டிவைடிங் போத் சைட்ஸ் பை Z. ரெண்டு சைடும் இசட்டால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதே, Z ப்ளஸ் ஆர் மைனஸ் del Z இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A into 1 minus or plus del B by Bன்னு இருக்குது ஆல்ரெடி. இப்போ எல்லா பக்கமும் எய்தர் சைடு ரெண்டு பக்கமும் இசட்டால் டிவைட் பண்ணுறோம் போத் சைட்ஸ். அப்போ இது கூட பை இசட், இங்கேயும் பை இசட்,
இங்கேயும் பை இசட், இங்கேயும் என்ன பண்ணலாம் பை இசட். அதே மாதிரி இல்லை, இங்கெல்லாம் மல்டிபிள்ஸில் இருக்குது, இசட்டால் டிவைட் பண்ணக்கூடாது. சம் ஆஃப் இருந்தால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு இசட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இங்கே ஒரு டேர்ம்ஸ் மல்டிபிள்ஸில் இருக்குது, ஸோ பை இசட். அப்போ இசட் பை இசட்னா 1. எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே இசட்டு 1 ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த இசட்டு 1 ஆயிடுச்சு இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டெல் பி பை பி. இப்போ என்ன செய்யலாம்? 1 plus or minus del z by z is equal to 1 plus or minus del a by a minus or plus இந்த minus or plus del b by b இந்த plus or minus multiple பண்ணும் dot product del a by a dot del b by b இல்லையா? del a by b அண்டு del b by b அப்படிங்கிறது வெரி ஸ்மால் வேல்யூ, அதனால் அதை என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். சரியா? புறக்கணிச்சிட்டோம்னா மீதி யார் இருப்பா? As the terms del a by a and del b by b are very small, their product terms can be neglected. அப்போ அந்த டாட் ப்ராடக்டில் இருக்கிற அந்த டேர்ம்ஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம். மீதி யார் இருப்பா? சாரி 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட். இந்த 1 கேன்சல் ஆயிருச்சு. இந்த டேர்ம் இந்த டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்மால் அப்படிங்கிறதுனால நெக்லெக்ட் பண்ணியாச்சு, புறக்கணிச்சாச்சு. அப்போ மீதி யார் இருக்கா? டெல் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a minus or plus del b by b. Del z by z, the maximum fractional error in z. z ஓட பெருமை பின்னப்பிழை அப்படிங்கிறது del z by z is equal to del a by a plus del b by b. இதிலிருந்து எப்படி வகுத்தல் விதி எழுதுறது? The maximum fractional error in the quotient of two quantities or division of two quantities is equal to the sum of their individual fractional errors. Maximum fractional errors அப்படின்னா பெரும பின்னப்பிழை. In the quotient of two quantities அப்படின்னா இரண்டு அளவுகளோட வகுத்தல் மதிப்பு is equal to னா சமம். எதுக்கு? the sum of their individual fractional errors, அந்த அளவீடுகளோட தனித்தனி பின்னப்பிழைகளோட கூட்டுத்தொகைக்கு சமம். The maximum fractional errors in the quotient of two quantities is equal to the sum of their individual fractional errors. இரண்டு அளவுகளை வகுப்பதால் பெறப்படும் பெரும பின்ன மதிப்பானது தனித்தனி அளவுகளின் பின்னப்பிழைகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இரு அளவுகளை வகுப்பதால் பெறப்படும் பெரும பின்னப்பிழையானது தனித்தனி அளவுகளின் பின்னப்பிழைகளின் கூடுதலுக்கு சமம். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் உங்களுக்கு புரியுதா? பிழைகளின் பரவல். இப்போ பார்க்கும்போது ரெண்டு அளவீடுகளோட பிழைகளை கூட்டுற மதிப்பும் கழிக்கிற மதிப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரெண்டு அளவீடுகளோட பிழைகளை பெருக்கிற மதிப்பும் வகுக்கிற மதிப்பும் ஒரே மாதிரி இருக்குது.
சரிதானே நான் பேசுகிறது? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet the next class. Bye.